ஃபேஸ் எப்பவுமே சுருக்கம் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் இருக்கணும், வறட்சி இல்லாமல் இருக்கணும்னா ஒரே டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது சீயக்காய், வெந்தயம், வேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்ட பொடி தான். தலைக்கு யூஸ் பண்ணுறது அந்த பொடி தான். அதில் வந்து மஞ்சள் சேர்க்க மாட்டேன். சிலர் வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்ப்பாங்க, நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து ஃபேஸ்க்கும் போடுறேன், தலைக்கும் போடுறதுனால முகத்துக்கும் தனியாக பொடி கிடையாது. இது பிசுபிசுத்தம் நல்லா போயிடும். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து பழகியாச்சு. எங்கள் அப்பா சோப் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி ஃபேஸ்க்கு பவுடர் போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும் பவுடரும் போட மாட்டேன். என்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டுமே பவுடரே போட மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க பவுடர் கொஞ்சமாக போடுவாங்க, ஆனால் போடவே மாட்டேன். கிட்டத்தட்ட சின்ன வயசில் வந்து விவரம் தெரியாது. எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் வந்து போட்டிருப்பேன், ஆனால் அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பவுடர் போட நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி முகத்துக்கு எப்பயுமே கண்ணாடி க்ரீம் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணால் சீக்கிரமே வந்து அந்த ஏஜ்டு லுக் வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாங்க. எங்கே போனாலும் வந்து இயற்கையாக நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முகத்துக்கு சோப்பு போடாமல் இந்த மாதிரி வீட்டில் பயத்தம்பருப்பு மாவு சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும். எங்கள் அக்கா நாங்களாம் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு இந்த இடத்துல அரிப்பு வரும். பயத்தம்பருப்பு மாவு அப்புறம் கடலை மாவுலாம் யூஸ் பண்ணும்போது நாங்கள் போகிற நிப்பாட்டியாச்சு, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். நான் வந்து ரொம்ப வருஷமாகவே இப்போ வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ்க்கு சோப்பு அப்ளை பண்ணவே மாட்டேன். அதே மாதிரி எங்கே போனாலும் அந்த குட்டி டப்பாவில் வந்து சீயக்காய் பொடி இந்த மாதிரி பொடி கொண்டு போய் அதை தான் ஃபேஸ்க்கு போடுவேன். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஊருக்கு கிளம்புனாலும் சரி அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு தான் கிளம்புவேன். முகத்துக்கு தக்காளி போட்டு தடவுறது, அது மாதிரி லெமன் தடவுறது, ஆரஞ்சு பழ தோல் போடுறது, இந்த மாதிரிலாம் போடவே கூடாது. அது வந்து எல்லாமே சிட்ரிக் அமிலம் கலந்தது. ஸ்கின்னை வந்து அப்படியே வந்து பயங்கரமாக அரிக்கிற தன்மை உடையும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ரப் பண்ணக்கூடாது. ஃபேஸ் வந்து துண்டை வச்சு துடைக்கிறது, எப்போ பார்த்தாலும் டவல் வச்சு கரக்கரன்னு துடைப்ப முடியும், அந்த மாதிரி துடைக்கவே கூடாது. லைட்டாக வந்து நான்லாம் வந்து ஈரம் இருந்தால் கூட அப்படியே லைட்டாக வந்து ஒத்தி எடுப்பேன். நல்லா சலிச்சு அப்படியே விட்டுருவேன், அப்படியே வந்து காஞ்சிடும். இந்த மாதிரி தான் வந்து நல்லா இருப்பேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முகத்தை வந்து எப்பயுமே வந்து கரகரன்னு வந்து துண்டை போட்டு ராவக்கூடாது. நம்ம ஸ்கின்னை அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து நேச்சுரலாகவே இருந்துட்டு போயிடணும். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜ் ஆகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இந்த மாதிரி இருக்கலாம்.